அதாவது எனக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால சரி சாப்பாடுல இருந்து ஆரம்பிப்போமே! ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ம். குறிப்பா நம்ம தென் தமிழகத்துல, இங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துல பார்த்தோம்னு சொன்னா, அந்த அசனம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆசனம். சிறப்பா அதுவும் இந்த சொல்லு. இந்த விடுமுறை காலங்கள் மே மாசம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ம். ம். அது தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நெறைய திருச்சபைகள்ல தொடர்ந்து இன்னைக்கு இங்க, இங்க, இங்க அப்படின்றது இருக்கு. சரி அத பத்தி பேசலாமே! அதோடைய நேர்மறையான விஷயங்கள் அதுல இருக்கு. ம். நெறையவே இருக்கு. ஒருவேள அதுல சில மாற்றப்பட வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னு சில இருக்கலாம். ம். ம். உங்களுக்கு ம். எனக்கு மாற்று கருத்துக்கள் எல்லாத்துலயுமே இருக்கலாம். கண்டிப்பா. அ அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ம். சொல்லி நான் நெனச்சேன். இந்த அசனம் அப்படின்னு சொல்லி வரும்போது, கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான எண்ணங்கள் இருக்கும் அந்த அசனத்துல. ஏன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது, அசனம் அப்படின்ன உடனே நமக்கு சர்ச்சில போயி எல்லாரும் சேர்ந்து அசனம் சாப்பிட்டது ஒரு ஞாபகம் வருது. அதோட முக்கியமா கிராமத்துல இருந்து வளர்ந்த பின்னணியில உள்ளவன் நான். அசனம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு திருவிழா. திருவிழா. வழக்கமா நடக்கிற மாதிரி சர்ச் நடக்காம, அந்த சர்ச்சோடைய செட்டப்பே மாறிரும். அ அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அ, அ. சின்ன வயசுல இருக்கும்போது ம், ம். எல்லாரும் இவ்வளோ அரிசி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ம், ம். அரிசியெல்லாம் கொண்டு போய் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா அசனத்துக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காய்கறிகள்லாம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. அசனத்தன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஊர்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்து, எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்வோம். காய்கறி வெட்டுறது, காய்கறி வெட்டுவாங்க. தேங்காய் உடைச்சு, அத திருவுறதுன்னு சொல்லி ஒரு ம், பெரிய ம், வேலை ம், நடக்கும். ம், ம். இப்ப சாயங்காலம் அடுத்தால எல்லாம் மத்தியானத்துக்குள்ள வேலை முடிஞ்சு, சாப்பாடு செஞ்சு அத சாப்பிடும்போது, உண்மையிலேயே வந்து அது சின்ன வயசுல ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுல கண்டிப்பா. நம்ம அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா. கண்டிப்பா. இது வந்து ஒரு நாஸ்டால்ஜியா மொமெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆமா. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேள தலைமுறைக்கு இத பத்தி ரொம்ப அவேர்னஸ் இருக்குமா? அல்லது இப்படிலாம் இருக்குமா? அப்படிங்கிறது கூட இருக்கலாம்.